கல்யாண சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் இருந்துட்டு நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கௌதம் வந்து நல்லவன் கிடையாது, அவன் ஒரு ஃப்ராடுன்னு. இப்பயாவது நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கோக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான், ஆமாம் எனக்கே இப்போ தான் அவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே தெரியும், நானும் தெரிஞ்சிட்டானோன்னு நினச்சேன். ஆனால் அது திருந்தவே இல்லை, இந்த ஜென்மத்தில் திருந்தவும் திருந்தாது. ஆனால் அவர் அப்படி ஆக்கிறதே அவங்களுடைய அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், சூர்யா போய் அந்த போஸ்ட்மேனை பார்த்துருக்காரு, அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். அதனால தான் அவரை நேராக கௌதம் கிட்ட வந்து கேட்டார். ஆனால் அவர் ஏன் கடைசி நிமிஷத்தில் இப்படிலாம் பேசியிருக்கணும்? ஆமாம், நான் மண்டபத்தில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேனே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ நடந்த கலாட்டாவில் அதை உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், நான் நெட்டை கூட செக் பண்ணவே இல்லை, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்க்குறாங்க. அதில் சூர்யா வந்து யாரையோ தேடிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கடுத்துதான் சூர்யா சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது, நாம் தான் சூர்யாவை புரிஞ்சுக்காம தப்பு மேலே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் சூர்யா வந்து நல்லது நினச்சி பண்ணவே இல்லையே, இப்போ பாருங்க அவர் செஞ்சது எங்கே வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன்னு எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. நம் முகத்தை பார்க்கவே முடியல, அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வருண் மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு வாக்கப்பட்டிருக்க வேண்டியவ தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் சூர்யா வந்துடுறாரு. அந்த வீடியோ வந்து மறைச்சி வச்சுட்டேன், ஐஸ்வர்யா இருந்துட்டு நான் கிளம்புறேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுவும் நீங்கள் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஐஸ்வர்யாவும் மகாவும் வருணை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சங்கீதாவை பற்றி விசாரிக்கிறாங்க. நீங்கள் ஃபோனில் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனே, ஏற்கனவே நம்ம விஜய் சார் வந்து கேட்டுட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா வந்து கேட்டுட்டு போனாரா? ஆமாம், நானும் அந்த சங்கீதாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா சூர்யா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தான் இந்த கல்யாணத்தைவே நிப்பாட்டியிருக்கணும், இதில் வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதமோட ரூமுக்கு வராங்க. அங்கே கௌதம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம் சாரி சூர்யா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கௌதம் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னென்ன பண்ண சொல்கிற, ஏற்கனவே என் மேலே யாருக்குமே எந்த நம்பிக்கையுமே கிடையாது, அதனால் பட்டுன்னு கை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது இதுவே என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இவனும் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு தான் இருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கும் இப்படி ஆனதுக்கும் கண்டிப்பாக சித்தியும் கௌதம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் அழகியும் மகாவும் தூங்கிட்டு இருக்காங்க. கதைலாம் சொல்கிறாங்க. என்ன அழகி தூங்கிட்டு இருக்கியா, சாப்பிட்டியா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா என்ன மட்டும் கேட்குறீங்க, ஏன் நீங்கள் அம்மாவை கேட்கலாமல்ல, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன், என்ன சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கெல்லாம் என்ன கவலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, எனக்கு இது ரூமில் வரவே பிடிக்கவே இல்லை. சரி நான் எங்கே சண்டை போட்டோம், சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான். சரி அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை பிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகி வந்து ஓடுறாங்க. சூர்யாவும் மகாவும் மோதிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பயங்கர ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.